அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திர பொருத்தம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மகேந்திர பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பெண்ணோட ஜாதகமாக எடுத்துக்கங்க, இது ஆணோட ஜாதகமாக எடுத்துக்கங்க. பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கும் சந்திரன் அவருடைய அம்சகட்டத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே இருக்கிறதாக எடுத்துக்கிடுவோம். இது என்ன ராசி மண்டலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது என்ன ராசி அப்படின்னா சிரராசி. அப்போ சிரராசியில் இங்கே இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிடுவோம். இது சிரராசி எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சிம்மராசி மண்டலம். இந்த சிம்மராசி மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது. என்ன நட்சத்திரம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகம் நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் 1 பாதமும் இருக்குது. இப்போ இந்த சந்திரன் இருக்கிறது எதில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகன் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ மகன் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது அம்சகட்டத்தை, அதாவது தனியாக போடாமல் மேலே எழுதியிருக்கேன், அம்சகட்டத்தை இந்த 2வது ராசி இந்த ரிஷபத்தில் வருவார் அவர். அப்போ இது சிரராசி. அப்போது இந்த பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் சிரராசி மண்டலத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இதே மாதிரி ஆணோட ஜாதகத்துலேயும் நாம் பார்க்கணும். இப்போ ஆணோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளாராசி மண்டலத்தில் இருக்கார். ஆணோட ஜாதகத்தில் துளாராசி மண்டலத்தில் சந்திரன் இருக்கிறார். இப்போ அந்த துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் யாரோட நட்சத்திர பாதம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாயுடைய நட்சத்திரம் 3 பாதமும் 4 பாதமும் இருக்குது. அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம் 4 பாதமும் இருக்காங்க. குருவோட நட்சத்திரம் 3 பாதம் இருக்குது. இப்போ இந்த சந்திரன் இருக்கிறது பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதாக நாம் எடுத்துக்கிடுவோம். அப்போ அந்த குருவோட நட்சத்திரம்னா 3 பாதம் இருக்குது. அந்த சந்திரன் இருக்கிறது 2ஆம் பாதம் இருக்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிடுவோம். இப்போ 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. இப்போ இந்த 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அம்சகட்டத்தில் எங்கே வருவார்? அம்சகட்டத்தில் எங்கே வருவார்? இப்போ குருவோட நட்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவோட நட்சத்திரம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்சகட்டத்தில் இந்த மேச மண்டலத்தில் ஆரம்பித்து கடக மண்டலம் வரைக்கும் தான் வரும். இப்போ 2ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா 2ஆம் பாதம் இந்த ரிஷபத்தில் இங்கே தான் வரும். அப்போ குரு இங்கே தான் இருக்கார். சந்திரன் இங்கே தான் இருக்கார். இந்த சந்திரன் இங்கே தான் இருக்கார். இப்போ இந்த பெண்ணோட சந்திரன் சிரராசி, அதே மாதிரி ஆணோட சந்திரன் சிரராசி, 2 பேருமே சிரராசியில் இருக்காங்க. அதனால் இந்த ஜாதகத்தை இணைக்கலாம். இந்த ஜாதகம் அப்படி இணைச்சோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இது நல்லாயிருக்கும். அது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, இப்போ சந்திரனை நம்ம இங்கே போட்டு பார்த்துட்டோம். இதே சந்திரனை லேசாக நகட்டி நாம் இங்கேயே வச்சுக்கிடுவோம். இங்கேயே வச்சுக்கிட்டு அந்த சந்திரனை 1ஆம் பாதத்தில் வச்சுக்கிடுவோம். இப்போ 1ஆம் பாதத்தில் வச்சாச்சு. இப்போ பெண்ணுக்கு அதே இடத்துல தான் இருக்குது. பெண்ணுக்கு மாற்றலை, ஆனால் ஆணுக்கு மாற்றியிருக்கோம். பாதம் 1. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா ராசியும் துலா ராசி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திரனும் பார்த்திங்கன்னா அந்த குருவோட சாரம் தான் வாங்கியிருக்கிறாரு, விசாகம்தான் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இந்த சந்திரன் இப்போ 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் இங்கே வந்துடுவார். 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது அந்த சந்திரன் இங்கே வந்துடுறாரு. இப்போ பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த சந்திரன் இந்த இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு இந்த பெண்ணோட அமைப்பை விட இந்த ஆணோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும். அந்த மாதிரி இருந்தால் இணைக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம இந்த பொருத்தம் நம்ம பார்க்குறோம். இது
நமக்கு வந்து சரியாக அமையலை, பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது இருந்தால் என்ன செய்யணும்? இந்த மகேந்திர பொருத்தம் எதுக்காக வேண்டி பார்க்குறது? இப்போ வந்து இந்த மாதிரி மாறி அமைஞ்சிருச்சு. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் இப்போ ஆணோட அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கணும். அந்த புத்திரஸ்தானத்தில் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி, அதாவது 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அவர் வந்து ஒரு அலிக்கிரகத்தோட கால் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினார் அப்படின்னா அவர் எந்த அலிக்கிரகத்தோட கால் வாங்கியிருக்கிறாரோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அம்சத்தில் போய் இன்னொரு அலிக்கிரகத்தினுடைய காலில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்துட்டார் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா இந்த மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத முழுவதுமாக நாம் எடுத்துக்கிடணும். இந்த மகேந்திர பொருத்தம் எதுக்காக வேண்டி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்காக வேண்டி பார்க்குறது. இதில் வேறு சாய்ஸ் இருக்கா அப்படின்னா இன்னும் ஒரு சாய்ஸ் இருக்குது. அதாவது வந்து கரணங்களில் கௌலவ கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌலவ கரணம் எதுக்காக வேண்டி பார்க்குறது அப்படின்னா குடும்பம் குட்டிகளோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகேந்திர பொருத்தமும் எதுக்காக பார்க்குறதுன்னா குழந்தை செல்வத்துக்காக வேண்டி தான் பார்க்குறது. அப்போ இந்த மகேந்திர பொருத்தத்தில் இந்த மாதிரி இந்த சந்திரன் வந்து நமக்கு சரியான முறையில் அமையலை, 3ஆம் இடமும் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறது இருந்தால் அதுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கௌலவ கரணம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். 2 பேரில் ஒருத்தருக்கு இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.